தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கு தினசரி தலைவரோட தரிசனம் கிடச்சிட்டே இருக்குது. தலைவர் ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்காக கேரளாவில் இருக்காங்க. கேரளாவில் அட்டப்பாடி அப்படிங்கிற இடத்துல ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. சோலையூரில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டில் தலைவர் தங்கியிருக்காங்க. தலைவர் வெளியே வரும்போது உள்ளே போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் நிறைய பேர் கூடிடுறாங்க. தலைவரும் ரசிகர்களுக்கு கையசைச்சு வணக்கம் சொல்லி ரசிகர்களை உற்சாகப்படுத்திட்டு தான் போயிட்டுருக்காங்க. தினசரி ஏதோ ஒரு வீடியோ வெளியாகிட்டுருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ஷ்டக்கார ரசிகருக்கு தலைவர் புகைப்படத்துக்கும் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரசிகர் அதை சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணி அவருடைய அனுபவம், அதாவது தலைவரை சந்திக்கும் போது நடந்த விஷயங்கள் பற்றி பேசியிருக்காரு. அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தருணத்தை என் வாழ்நாளில் கனவுல கூட நான் யோசித்து பார்த்தது கிடையாது. என் வாழ்நாள் முழுவதும் நான் போற்றக்கூடிய ஒரு தருணத்தை இன்றைக்கி நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி என்னுடைய ஹீரோ, என்னுடைய எல்லா நேர உத்வேகம் தலைவரை பார்த்தேன். அவர் எங்களை பார்த்தபோது அவருக்கே உரித்தான ஸ்டைலில் எங்களுக்கு வணக்கம் சொன்னார். அந்த தருணத்தை உணர்ச்சிகளால், வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. அந்த உற்சாகத்தில் நான் அவரிடம் ஓடி ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அவரோ படப்பிடிப்புக்கு செல்ல நேரமாகி கொண்டிருந்தது. நான் வேறு என்ன வார்த்தை பேசுவதென்றே தெரியாமல் ஐயா ஒரு புகைப்படம், ஐயா ஒரு புகைப்படம் என்று மட்டும் சொல்லி கொண்டிருந்தேன் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. பிறகு அவர் கண்ணாடியை இறக்கி எங்களுக்காக புகைப்படம் எடுப்பதற்காக ஒரு போஸ் கொடுத்தார். நாங்களும் புகைப்படம் எடுத்தோம். இது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை என்னால் விவரிக்கக்கூட முடியவில்லை. தலைவா, இந்த அழகான தருணத்தை எனக்கு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த புகைப்படத்துக்கும் நன்றி. தலைவா, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு அவர் ரொம்பவே நெகிழ்ச்சியாக அந்த போஸ்ட் பண்ணியிருந்தார். தலைவருடன் புகைப்படம் எடுத்தோம்னா அப்புறம் எப்படி இருக்கும், அந்த ஃபீலே தனி தான்.